ஒரு அடிப்படையை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 22:34ல ஒலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறை ஏற்படுத்தி இருந்தோம். தெளிவாகவும் சொல்றான். ஒவ்வொரு வழிபாட்டு முறையை பொறுத்த வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அப்ப தொழுகிறோம், இப்படித்தான் உங்களுக்கு முந்தி உள்ளவங்க தொழுதாங்கன்னு நினைக்க கூடாது. நோம்புங்கிறீங்க, இப்ப நம்ம வைக்கிற நோம்பு இருக்க இப்படித்தான் அவங்க நோம்பு வச்சாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. ஜக்காத்துன்னு கொடுக்கிறோம், இந்த மாதிரியான கணக்குப்படி இந்த விகிதாச்சாரப்படித்தான் முந்தி உள்ளவர்கள் சக்காத்து கொடுத்தார்கள் சொல்லக்கூடாது. ஹஜ் செய்யறோம், இந்த மாதிரி தான் அதுக்கு முந்தி உள்ளவங்க ஹஜ் செஞ்சாங்க சொல்லக்கூடாது. அப்ப வணக்க வழிபாட்டு முறைகள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு விதமான வணக்க வழிபாட்டு முறைகள். கொள்கை தான் எல்லாத்துக்கும் ஒண்ணும். கொள்கை இருக்குல்ல, அல்லாஹ் ஒருத்தன், அவன் தூதர் அனுப்புவான், ஏராளமான தூதர் வர்றாங்க, வேதமானவர்கள், ஆசிரத்து மருமை சொற்கள், இதெல்லாம் ஒண்ணு. எதெல்லாம் மாறுபடுதுன்னு கேட்டா சட்டத்திட்டங்கள் என்ன செய்யுது, மாறுபடுகிறது. அப்ப சட்டத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மார்க்கும் கிடையாது. கொள்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா நபிமார்களுக்கும் ஒரே மார்க்கும். அதனால நம்ம என்ன செய்யறோம், திருமலை குணால் எடுத்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். சபாண்டு ஒரு சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுலைமான் நபியை பத்தி பேசும்பொழுது யஅமலூன லஹு மின் மஹாரிப வ தமாசீல, சுலைமான் நபிக்கு ஜின்களும் சைத்தான்களும் சிற்பங்களை செய்து கொடுத்தன அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த ஆயத்தை வச்சுக்கணும் சிற்பம் செஞ்சு வச்சுக்கலாமா? இந்த ஆயத்தை சுலைமான் நபிக்கே செஞ்சு கொடுத்திருக்காங்களே. சுலைமான் நபிக்கே ஜின்கள் என்ன செஞ்சு கொடுத்துச்சான், சிற்பங்கள் உருவச் சிலைகளை செய்து கொடுத்தன. அவர் கலைப்பொருள் மாதிரி வச்சுக்கிருப்பார். அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டு அதெல்லாம் கடவுளாக்கப்பட்டுருச்சு அல்லாஹ் பார்த்துட்டு நினைச்சிட்டா நமக்கு டோட்டலா கருத்து விட்டான். இந்த அளவுக்காக வைக்க ஆரம்பிச்சுதான் கொண்டு கடைசியில் வழிபாட்டை கொண்டு விடுது. ஒரு ஷோவுக்கு வைக்க ஆரம்பிச்சா கடைசியில் கடவுளாக்கி போடுவாங்க. அந்த வாசலே அடைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு தடுத்து விட்டான். நம்ம இந்த ஆயத்தை குர்ஆனை காட்டிக்கிட்டு சுலைமானுக்கு வச்சிருந்தாங்க அதனால நானும் வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா ஒவ்வொரு சுலைமான் நபிக்கு உள்ள மார்க்கம் தனி. சுலைமான் நபிக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்றதுனால நீங்க செய்யலாம் சொல்லக்கூடாது. பல நபிமார்களுக்கு தகுந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி காட்டுவான். அதுகளை எல்லாம் நீங்க ஆதாரமா எடுத்துக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மார்க்கம் என்று சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் சொல்றதுனால நமக்கு அனுமதி இருக்கிறதா, தடுக்கப்பட்டிருக்கிறதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்கன்னு பார்க்கணும். தடுத்தாங்கன்னா அதை எடுத்துக்கணும். சுலைமான் நபி செஞ்சாங்கன்னு ஆதாரம் காட்டக்கூடாது. இது மாதிரியான ஒரு அடிப்படையும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை நபிமார்களுடைய வரலாறை தெரிவதற்கு முன்னால் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமானது. இன்னொன்று நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம், நீங்க இந்த இலக்கணத்தை சொல்லிவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல இருந்து போனான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கிடையில ஒரு சில சந்தேகங்கள் சில சகோதரர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. என்ன எழுப்பியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இறை தூதர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இறை தூதர்கள் வேதம் கொண்டு வர்றாங்க இல்லையா, வேதம் மட்டும்தான் கொண்டு வருவாங்க என்பது மாதிரியான ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில சமீப காலமாக விதைக்கப்படுகிறது. அதாவது வேதம் தான் ஏற்றுக்கணும், இறை தூதர்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இறை தூதர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வர்றதுனால, அப்படி ஒரு கருத்து சமீப காலமாக பரப்பப்படுற காரணத்தினால இறைவனிடமிருந்து இறை தூதர்களுக்கு எப்படியெல்லாம் செய்தி வரும் இதுகளையும் தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் வேதம் மட்டும்தான் வருமா, வேதம் இல்லாத வேறு செய்திகள் வருமா, என்னென்ன மாதிரி எல்லாம் இறை தூதர்களுக்கு செய்திகள் கிடைக்கும், இதை தெரிந்த பிறகு வரலாற்றுக்குள்ள இருக்கிறது முக்கியமான அடிப்படையா இருக்கிறது. ஏன்னா இந்த அடிப்படை சரியா விளங்காதனால சில பேர் குர்ஆன் மட்டும் எங்களுக்கு போதும் சொல்றாங்க, குர்ஆனை பற்றி அறிவை இல்லாம சொல்றாங்க. வேடிக்கை என்ன தெரியுமா, குர்ஆன் மட்டும் போதும் சொல்லக்கூடியவர்களுக்கு குர்ஆனை பற்றி ஒரு முழு அறிவு இருக்குமான அறிவு இருக்காது. குர்ஆன் மட்டும் போதும் குர்ஆனை சொல்லல. முதல்ல ஒரு சில வசனங்களை ஏற்குமாற வழங்கி கொண்டு ஹதீசுகள் என்று சொன்னால் நிராகரிக்கத்தக்கது, ஹதீசுகள் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டு எங்களுக்கு வேணாம், குர்ஆன் மட்டும் எங்களுக்கு போதும், இப்படி எல்லாம் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, இறை தூதர்களுக்கு இறைவன் எப்படியெல்லாம் செய்தி கொடுப்பான் இந்த அடிப்படை தெரியல. இந்த அடிப்படையை கரெக்டா வழங்கி வச்சிருந்தாங்கன்னு வைங்க, ஒரு காலத்திலே அவங்க தடமாற மாட்டாங்க. ரெண்டு விஷயம் வேணும்னு உறுதியை நம்பி கொண்டிருப்பார்கள். அதனால அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று கேட்டா, இறைவன் தூதர்னு ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டால் அவருக்கு எந்த மாதிரி எல்லாம் செய்தி கொடுப்பான் இது வழங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது 42வது அத்தியாயத்தில் 51, 52 ஆகிய இரண்டு வசனங்களில் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான், இறை செய்தி என்பது 3 வழியில் மனிதர்களுக்கு கிடைக்கும், இறை தூதர்களுக்கு கிடைக்கும். இறைவன் வர்ற செய்தி இருக்கு பாருங்களேன், ஜிப்ரீல் வந்து கொடுக்கிறது மட்டும்தான் செய்தி நினைச்சுக்க கூடாது. 3 வகையான செய்திகள் இறை தூதர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வரும் அல்லாஹ் சொல்றான். 3 வகையான செய்தி என்ன? ஒமாக்கான நீ பஷரி, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஐயு கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹியன் அவ் மிவ்வராயி ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலன்,
ஒரு திரைக்கு அப்பால் இருந்து செய்தியை அல்லாஹ் தருவான். ஒரு தூதரை அனுப்பி செய்தியை தரும். தூதர்னா ஜிப்ரீல், வானவர் தூதர். ஒரு தூதரை அனுப்பி செய்தியை தருவான், அல்லது வஹீயின் அடிப்படையில் தருவான். இந்த வஹீக்கு நான் மொழிபெயர்க்கல. மூணு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, எந்த மனிதரிடமும் அல்லாஹ் பேசுவதாக இருந்தால் ஒன்று வஹீயின் அடிப்படையில் பேசுவான், இல்லா வஹியன், வஹி அடிப்படையில் பேசுவான். அவ் முவராய் ஹிஜாபில், அல்லது திரைக்கு அப்பால் இருந்து பேசுவான். அவ் யுர்சில ரசூலன், அல்லது ஒரு தூதரை அனுப்பி வைப்பான். 3 விஷயம் இருக்கு. 3 விஷயத்துல மூணாவது முதல் எடுத்துக்கிடுவோம். தூதரை அனுப்புவான்னு சொல்றோம்ல, தூதரை அனுப்பி பேசுவான்டா. எப்படி அது? ஜிப்ரீல் அனுப்பி பேசுறது. தூதரை பேசுறேன்னு அர்த்தம், மனிதர்கிட்ட பேசும்பொழுது நேரடியா பேசாம அவர்கிட்ட பேசுவதற்கு ஒரு தூதரை அனுப்புவான். அந்த தூதர் வந்து இறைவனுடைய செய்தியை சொல்வார். அப்படித்தான் குர்ஆன் நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து அல்லாஹ் இப்படி சொன்னா உங்கள்ட்ட தர சொன்னா அந்த மெசேஜை கொடுப்பாங்க, அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி எல்லா நபிமார்களுக்கும் வந்தாங்க. எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் சொல்ல விரும்புகிற செய்திகளை ஒரு தூதரை அனுப்பி, தூதர்னா வானவர்ல உள்ள தூதர், இவரே தூதர் தான். இந்த தூதருக்கு எப்படி செய்தி வரும் கேட்டா, மனிதர்ல உள்ள இந்த தூதருக்கு வேற ஒரு தூதர் வழியாக செய்தி வரும் சொல்றானே, இது வானவர் தூதர் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப ஜிப்ரீல் மாதிரி வானவர்கள்ல ஒருவரை அனுப்பி அவர் வழியாக என்ன வரும் செய்தி வரும். அல்லாஹ் வந்து இப்படி மனுஷன் பேசுவான். இப்படித்தான் குர்ஆன் பேசப்பட்டுச்சு. இப்படித்தான் தௌராத், இதுக்கு முந்தைய வேதங்கள்லாம் ஜிப்ரீல் மூலமாக நபிமார்களுக்கு வந்துச்சு. இந்த ஒரு வழியில தான் அல்லாஹ்வின் செய்தி வருமா? இல்ல. இன்னொரு வகை என்னன்னு கேட்டா, அவன் மின்வராய் ஹிஜாபில், திரைக்கு அப்பால் இருந்தும் அல்லாஹ் பேசுவான். திரைக்கு அப்பால் இருந்தும் பேசுவான். திரைக்கு அப்பால் இருந்து பேசுவான் என்ன அர்த்தம் கேட்டா, ஜிப்ரீல் வரமாட்டார், அல்லாஹ்வே தான் பேசுவான். ஆனா பார்க்க இயலாது. பேசுறது அல்லாஹ் தான், ஆனா சவுண்ட் கேட்கும். ஆனா அல்லாஹ் பார்க்க முடியாது, அல்லாஹ் யாரும் பார்க்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய குரலை கேட்க முடியும், அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அதான் திரைக்கு அப்பால் பேசுவது. இது யார்கிட்ட இப்படி பேசிருக்கான்னு கேட்டா, மூசா நபி தான் இப்படி பேசிருக்கான் அல்லாஹ். மூசா நபி தான் இந்த மாதிரி அல்லாஹ் கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசாவோடு அல்லாஹ் நேருக்கு நேராக உரையாடினான். மின்ஹும் மன் கல்லமல்லாஹ், அவர்களில் இறைவனோடு பேசியவர்களும் இருக்கிறார்கள். அப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துல பேசின எடுத்துக்கிறீங்க. அவர் என்ன செய்யறாருன்னா குடும்பத்தோடு போயிட்டு இருக்கிறார். தாகாங்கிற சூறாவுல இந்த சம்பவம் விழாவாரியா வருது. 20வது அத்தியாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா விழாவாரியா வரும். எப்படி வருதுன்னு கேட்டா, அவரை கல்யாணம் பண்ணி அந்த ஒரு ஊர்ல போய் வேலை பார்த்து 7 வருஷம் 8 வருஷம் உழைச்சுட்டு அங்க உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறார். வந்து குடும்பத்தோட வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலை உச்சியில ஒரு வெளிச்சம் தெரியுது. வெளிச்சம் தெரிஞ்சா என்னன்னு கேட்டா நெருப்புன்னு நினைச்சுக்கிட்டாரு. அந்த காலத்துல நெருப்புலாம் வந்து தீப்பெட்டிலாம் கிடையாதுல, நெருப்புங்கிற மனிதனுக்கு தேவையான ஒன்று. அந்த நெருப்பை எப்படி பெற்றுக் கொள்வார்கள் கேட்டா, தீ கங்குகள் வச்சிருப்பாங்க, அங்க இருந்து இரவு வாங்கிட்டு வருவாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில கூட வீட்டுக்கு கூட இரவு வாங்கிடுவாங்க. தீப்பெட்டி வந்த காலத்துல கூட அந்த பழைய பழக்கம் மாறாம ஒரு நெருப்பு வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. நாங்களும் பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வருவோம். அது கிராமங்கள் இன்னைக்கு கூட அந்த பழக்கம் இருக்குது. அப்ப நெருப்பை கண்டவங்க என்ன செய்யறாருன்னா, நம்ம குளிரா இருக்குது, அதனால நம்ம அங்க நெருப்பு எடுத்துட்டு வர்றேன், இந்த மலை உச்சியில யாராவது தீ எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வர்றாரு. ஆனா நெருப்பு மூலம் ஒண்ணுமில்ல, அல்லாஹ் வரவேற்கிறதா செய்யறான். அவர் அங்க வந்த உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து பேசுறான். இன்னனி அனல்லாஹ், நான் தான் உன்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி அவர் பேசும் பொழுது மூசாவிடத்தில் அல்லாஹ் உரையாடுறான். என்ன உரையாடுறான்? உன் கையில வச்சுக்கிறது என்னன்னு கேட்கறான். இதெல்லாம் வந்து மார்க்க சம்பந்தப்பட்டதே இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வஹீண்டு இது மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஜிப்ரீல் மூலமா வர்றது மட்டும்தான் வஹீண்டு. அல்லாஹ் என்ன கேட்கறான்? மாத்தில் கபி யமீனுக்கு யா மூசா, மூசாவே உன்னுடைய வலது கரத்தில் வைத்திருப்பது என்ன அப்படின்னு கேட்கறான். அவரு சொல்றார், இது மாத்தில் கபி, அல்லாஹ் தான் கேட்கறான். எப்படி கேட்கறான்? நேர கேட்கறான். அவரு சொல்றாரு, இது அசாய, இது என்னுடைய கைத்தடி, அத்தவக்கவு அலைகா. அவன் அல்லாஹ் கேட்டது என்னன்னு தான் கேட்டான். இவர் வியாக்கியானத்தை சேர்த்து சொல்றாரு. கைத்தடி நிப்பாட்டிக்கிறாம அது கைத்தடி, அத்தவக்கவு அலைகா, இது ஊண்டிக்கிடுவேன். அருசுபி ஆலா கனவு, ஆடுகளுக்கு நான் இளங்கள் எல்லாம் பறிச்சு போடுவேன். ஒளியபிகாம ஆறு ஊகரா, இன்னும் பல வேலைகள்லாம் இதுல செய்வாங்கிறாரு. என்னன்னு கேட்டா அதை மட்டும் சொல்லாம அதுக்கு மேற்கொண்டு அவர் சொல்றாரு. அப்படியான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கீழே போட்டு பார்ப்போம். கீழே போட ரால்கிஹா, அது போட்டோன்னு பாம்பாக மாறியது எல்லாம் என்ன செய்யறான், அதை வந்து சொல்லி காட்டுறான். அப்ப இதுல இந்த உரையாடல் எப்படி நடந்துச்சு? நேருக்கு நடக்குது. எந்த ஒரு ஜிப்ரீல் துணையும் கிடையாது. அவர் காதுல அல்லாஹ் பேசுற அவருக்கு கேட்குது, அவர் பேசுற அல்லாஹ் கேட்குது.
அவர் அல்லாஹ் ரிப்ளை கொடுக்கிறான், இவர் மறு ரிப்ளை கொடுக்கிறாரு. இப்படியான ஒரு உரையாடல் நடந்ததாக திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுது பாருங்க. இந்த மாதிரியான பேச்சின் மூலமாகவும் அல்லாஹ் நபிமார்களிடத்தில் பேசுவான். அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிற செய்திகள் வானவர் வழியாகவும் நபிமார்களுக்கு கிடைக்கும். வானவர்கள் துணை இல்லாம நேரடியாகவும் கிடைக்கும். நேரடியாக கிடைக்கும்னா என்ன, பார்க்க இயலாது. வித்தியாசம் என்னன்னு கேட்டா, அவனை கண்ணால பார்க்க இயலாதுங்கிற காதால கேட்கணும். அப்ப காதுக்கு அசரீரிம்பாங்க. அசரி அதுக்கு அது என்ன சொல்லுவாங்க, அவன் தமிழ்ல சொல்வதாக இருந்தால் அசரீரியாக கேட்குன்னு சொல்லுவாங்க. அசரீர சரீரம்னா உடம்பு, அசரீரம்னா சரீரம் இல்லாம அந்த உடம்பு தெரியாம கேட்குதுன்னு அர்த்தம் இருக்கு. அப்ப சவுண்ட் மட்டும் கேட்கிறது அசரீரிம்பாங்க. அப்ப அசரீரியாக கேட்பது பேசுவது என்பது அது ஒரு வகை.